ஹாய் மக்களே! நாம ஃப்ரீயா பேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துட்ருக்கோம். நெறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மோஸ்ட் ரிக்வெஸ்டடா கேட்ட எக்லெஸ் டீ கேக் தான் நம்ம வந்து இன்னைக்கு ரெசிபியா பார்க்க போறோம். ஸோ இது அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆனதுக்கு வெரி வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இதில இந்த கேக் செய்யறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீ கேக்ல எக்கு போடாமலே இவ்வளோ ஸ்பான்ச்சியா இவ்வளோ சூப்பரா வந்து செய்ய முடியும். ஸோ அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ இதுக்கான திங்ஸு நம்ம சரி பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் வந்துடும். ஆனால் அதுக்கான திங்ஸ் எங்கே கிடைக்கும், அதுக்காக அலையிறது, அதை திரியறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கெல்லாம் கவலையே வேண்டாம். அதுக்கான திங்ஸும் நம்மளே வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னென்ன திங்ஸ் வேணுமோ ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். முடியாததுக்கு மட்டும் ஷிப்பிங் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சூப்பராக வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் லெவல்லலாம் நான் வந்து செய்யலை. என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ எக்லெஸ் டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ தயிர் தான் வச்சு செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்காத தயிராக பார்த்து ஒரு ஆஃப் கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கிராம் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா அதையும் வந்து நான் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு நான் சுகரும் வந்து ஆஃப் கப் அளவுக்கு நான் வந்து சுகரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் போதும். ஸோ நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணாமலே நீங்கள் வந்து கையிலேயே வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால ஒரு விஸ்க் இருந்தாலே போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து வீட்லேயே நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ கேக் அப்படிங்கிறது எக் போட்டு தான் கொடுப்பாங்க. சிலர் வந்து எக்லெஸ்ஸாக தான் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு, எதுக்கு நான் கப் மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் அப்படின்னா சிலருக்கு வந்து 1/4 கப் ஆஃப் கப் அப்படின்னு சொல்லும் போது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது. அதுக்காகவே நான் வந்து என்ன கப் யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து காமிக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சால்ட் நல்லா கரைஞ்சா போதும். இது வந்து ஜஸ்ட்டு நல்லா வந்து மிக்சிங் ஆனால் போதும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது டிஎஸ்பி அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பாதி அளவுக்கு நான் இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பால் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வேணுன்றவங்க ஆட் பண்ணலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எக்லெஸ்க்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் ஒரு கேக் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எக்லெஸ் செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு பஃப்னஸ் கிடைக்காது, ரொம்ப சப்பையாக தான் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா கேக் மாதிரி வராமல் ஒரு அடை மாதிரி வரும். ஸோ நம்ம இட்லி எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதனால் இதில் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து நான் சொன்ன அளவுக்கு சேம் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் அப்படின்னு போட்டிருக்க பெரிய கப்பு. இதில் 1 கப் அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஜலிச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் நல்லா ஜலிச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 டைம் ஜலிச்சாலே போதும். எக்லெஸ் அப்படிங்கிறதுனால இதில் பபிள்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜலிச்சுட்டு
மொத்தமாக நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் நிறைய டவுட் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா, இதை எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எவ்வளோ நாள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற டவுட் வந்து வந்துடுது. ஸோ நிறைய வீடியோஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இதில் வந்து நான் லைஃப் டைமும் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் 3 to 4 டேஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது எக்லெஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நம்மளோட கேக் டேட்ஸ் வந்து தள்ளி போக அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் 2 or 3 டேஸில் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கப் மெஷர்மெண்ட்டில் 1/4 கப் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கிறதுல நம்ம காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இருக்க நம்மளோட பேட்டர் வந்து பால் மிக்ஸ் பண்ணதும் நல்லா லூஸாக கரெக்டான, அதாவது கேக் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக நமக்கு வந்து பேட்டர் வந்து கிடச்சிரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஸ்கை எடுத்துகிட்டு ஸ்பேட்சில் வச்சு நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ செய்கிறது எக்லெஸ் அப்படிங்கிறதுனால ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் 6 இன்ச் டின்னு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயிலும் மைதாவும் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்மளோட பேட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட பேட்டரை நம்மளோட டின்னுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் லெவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு, இதில் வந்து பெருசாக நமக்கு பபிள்ஸ் எதுவும் ஏர் வந்து ஃபார்ம் ஆகாது. பட் இருந்தாலும் ஏர் பபிள்ஸ் குட்டி குட்டியாக ஏதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டூத் பிக்கை வச்சு எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஜிக்ஸாக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் வந்து போட்டு வச்சுருந்தேன். அது கரெக்டாக முடியறதுக்கும் நம்ம பேட்டர் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணி 30 மினிட்ஸுக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து பேக் ஆகி கிடைக்கும். பட் ஆனால் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, மேலே மட்டும் கலர் வரல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நல்லா வெந்திருக்கு, பட் ஆனால் கலர் வரலை. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திரும்பி நம்ம ஓடிஜியில் செட் பண்ணிவிட்டு டாப் ராட் மட்டும் ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த லேயர் மட்டும் நல்லா கலராகி உங்களுக்கு கிடைக்கும். வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு இதை விட டார்க் கலர் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. இல்லை எனக்கு இதை விட டார்க்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கலராக மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேக் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாது. பட் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் நல்லா கிடைக்கும். இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்குக்கும் யூஸ் பண்ணணும், எக்லெஸ்க்கும் யூஸ் பண்ணணும். மேலே நல்லா உங்களுக்கு கலர் வரணும் அப்படின்னா நம்ம டாப் ராட் வந்து ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பிசு பிசு தன்மையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் கேக்குக்கான ரெசிபி போடுவாங்க, அது எவ்வளோ கேஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு பண்ணியே காமிச்சிருக்கேன். 412 கிராம் அளவுக்கு நம்மளோட கேக் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கேக்கு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா சுகர் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட எக்லெஸ் டீ கேக் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுதுங்களா எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து சூடாக இருக்கும் போதே அழுத்துறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரேக்னஸ்லாம் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சைடெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடணும். இதில் தான் எக்கு போட்லையே அப்புறம் எப்படி சைடில் வந்து எக்ஸ்மெல் வரும், நீங்கள் எதுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலரோட மைண்ட் வாய்ஸ் கேட்கும். இதில் நம்ம மாவு வந்து டஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாவோட ஸ்மெல்லும் சைட்லலாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சைடை எப்போவுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சைடெல்லாம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1/4 கேஜி கேக் பேஸ் வந்து நீங்கள் பண்ணுறத விட ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து
இருக்குது. இதில் வந்து பட்டர் கேக்கும் வந்து இருக்குது, பட்டர் டீ கேக்கும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு ரீசன் வந்து பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயம். அதில் வீடியோவும் எடுத்து அதில் வாய்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் லேட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். முடியாததுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஆன்சர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.